யூனிஃபார்மா சுத்துது ஒரு பொண்ணு கூப்பிடுறான் ரோலுக்கு அப்படின்னு. அப்பதான் யாருக்கு தான் ஆசை இருக்காது, ஐயோ பாரதிராஜா சாரா, ஓகே கண்ணை மூடிட்டு என்னன்னா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாச்சு. காலையில போயாச்சு. அது கிராமத்துல இருக்கு. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேமரா எடுத்துட்டு போறாங்க. எல்லார் வீட்டுக்குள்ளயும் கிராமங்கள்ல எல்லாம் அப்படிதான். ம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு அதுவும் அவருன்னா யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஊரு. ம். அவர் பாட்டுக்கு ஒரு கேமரா இங்க வை, உள்ள போ. ஆயா அப்பத்தா நீங்க வாங்க இப்படி போங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போறாங்க. இவர் சொல்லி எல்லாரும் நடிக்கிறாங்க கிராமத்துல. பிரமிப்பா இருந்தது பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு வந்து மேம் நீங்க யூனிஃபார்ம் போட்டுக்கலாம். ஓகே யூனிஃபார்ம் போட்டாச்சு. ஆ, போட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. வாங்க ஷாட்டுக்கு போகலான்னா 4:30 ஆயிடுச்சு ஈவினிங். அவங்க வந்து 6 வரைக்கும் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஓகே. 6:30 வரைக்கும் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. போக 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 பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 600 பீப்புள் இருக்காங்க. கிராமமே அங்கே தான் இருக்குது. டைரக்டர் கதவு திறக்கிறாரு. கார் கதவை. ஆ. வாங்க எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார், நீ எந்திரிக்க போகிறேன், வாங்க பார்த்து வாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு டைரக்டரே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரேன்னு பயங்கர பிரமிப்பு. போனா அங்க ஒருத்தர் இப்படி கால் மேல கால் போட்டு ரெடி வர சொல்லு. என்னடா இந்த பொண்ணு பார்த்தா இது பாரதிராஜரோட பிரதர் ஜெயராஜப்பா. நான் அப்பா தான் கூப்பிடுவாரு. அப்படியே இருந்தாரு. நான் பார்த்ததே இல்லை அவரெல்லாம் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் தான் நான் சுய நினைக்கவே வந்தேன். அந்த பொண்ணு குட்டியா இருக்கு, ஹீல்ஸ் கொடுங்கடா அப்படின்னு. அப்பதான்